விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தத்துவம் நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டே கலப்பலாம். ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியாடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எண்ணெய வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா. வேதாந்தம் சித்தாந்தம் பேசிவிட்டா வாழுங்காலம். வேதாந்தம் சித்தாந்தம் பேசாதடா, பேசிவிட்டா வாழுங்காலம் பத்தாதடா. சாமி போட்ட கணக்கு நெத்தி மேல இருக்கு, அட நீயாக கணக்கு போடாதடா. போனா திரும்பாதடா, வாழ்க்கை பெரும்பாடுடா. போனா திரும்பாதடா, இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். உண்மையுள்ள காதலுக்கு இவன் நன்மை செய்ய பிறந்தவன். ரெண்டு உள்ளங்களை கட்டி வைக்க இவன் உயிரையும் கொடுப்பவன். காதலித்து தோல்வி கண்ட காதலரை அந்த கல்லறையை தட்டி தட்டி எழுப்புங்கள். நான் இமயத்தை விற்று கூட சேர்த்து வைப்பேன், துணிந்து என்னிடம் அனுப்புங்கள். உன்கிட்ட ஆளு அதிகாரம் பணம் பதவின்னு சகலமா இருக்கலாம், என்கிட்ட நேர்மை இருக்கு, நெஞ்சில தில் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எனக்கு ஒண்ணு நான் உயிரை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்க என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது, நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம். மீன் நல்ல மைமா விழுந்து வர ஏலை சாய மலம் மீனாட்சி காம்பரா தூக்கிட்டோம்.
இந்த தடவை மிஸ் ஆகாது. ஹலோ சுபாங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கீங்களா? ஓகே. நீங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா? Thanks, அந்த சின்ன பாப்பால இருந்து அவன் பேர் என்ன? ஜாக்கி. யார் அவன் தெரிஞ்ச பையனா? ஆமாம், என் கிளாஸில் வருவோம். உன் கிளாஸ்ல வர பையனா? ஓகே, சூப்பரா. நாங்கள் கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? கலா மாஸ்டர், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஜாக்கிக்கு என்ன வயசு? 5 சூப்பரா அண்ணடா, செம்மையா பண்ண, அழகா பண்ண. அந்த 5 வயசுலேயும் டைமிங் கீப் அப் பண்ணும், அதை கரெக்ட் டைமில் அடிக்கணும் காலு. சூப்பராக பண்ணா, நல்லா பண்ண, எக்ஸலண்ட். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். நீ செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டுக்கும் நீ இப்போ ஆடினதுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ். கீப் இட் அப். இப்படியே இருக்கணும். நல்லா இழைச்சிட்ட, அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ஆயிட்ட. ஒல்லியாய் பயங்கர ட்ரெஸ்ஸிங் எல்லாம் என்ன நல்லா ஆயிட்ட. இல்லை கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் மட்டும், ஹேண்டு மட்டும்தான் எனக்கு அவன் கொஞ்சம் லூஸாக பண்ணுறான். மீதி எல்லாம் பக்கா, மூமெண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுறான். இந்த கை பண்ணும்போது இந்த கை அப்படியே தொங்கிட்டே இருக்கா, அதை கொஞ்சம் மைண்டை அதை பர்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன் ஃபுல்லு சூப்பர். ஓகே, பட் அதர்வைஸ் மூமெண்ட்ஸ் கோரியோகிராஃபி எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. கோகுல் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். சுவங்கர், உங்கள் சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த குட்டி பையன் வந்து பண்ணான், அச்சி காலி பண்ணு மச்சி மச்சி அப்படின்னு. அது செம்மையாக பண்ணான். அதுக்கப்புறம் வந்து கோரியோகிராஃபர் வந்தார். கோரியோகிராஃபர் வந்து நீ பற்ற வைத்த நெருப்பை அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு விஜய் மாதிரி பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க. நான் இன்னும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க கொடுத்த பில்டப்புக்கும் நீங்கள் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. டெவலப் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. எக்ஸ்ப்ரெஷனும் ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, அவர் போக போக டல்லாக தான் ஆயிடுச்சு. காஸ்டியூம் வைஸ் கூட எல்லா சாங்குக்குமே செட் ஆகிற காஸ்டியூம் கிடையாதுல்ல. அந்த சின்ன பையன் கூட நல்லா தான் போட்டுருந்தான். ஆனால் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு சாங் மட்டும் தான் மேட்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே செட் ஆகல. பட் இன்னும் கொஞ்சம் நீ நல்லா டெவலப் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் கோகுல் சார். சுபாங்கரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜ்? நைன் ஃப்ரம் கலா மாஸ்டர். கோகுல் சார், உங்களுடைய ஸ்கோர். இப்போ வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து என்னென்னா இன்றைக்கி எலிமினேஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு 8 வாங்கினா கூட சேஃப், ஆனால் 7 வாங்கினா எலிமினேஷன் எனக்கு, சரியா? ஸோ இந்த மார்க்கில் தான் இருக்குது. ஓகே, பார்ப்போம். சும்மா நான் செம்மையாக பண்ணீங்க, ஓகேவா? இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் இன்றைக்கி பண்ணது.